colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்போர் மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா சார். வணக்கம். வணக்கம். மதிமுக துணை பொதுச் செயலாளர்னு சொல்லலாம்ல? அதிகாரப்பூர்வமாக இன்று வரையில் இருக்கும். அவங்க என்ன நீக்கலை. சரி, என்ன துரோகம் பண்ணீங்க? இந்த கடினமான இலக்கிய இந்த கேள்வியால் தான் நான் நிலைகுலைந்து போயிருக்கிறேன். கடந்த 5 நாட்களாக என்னை மிகவும் வாட்டுகின்ற ஒரு செய்தி துரோகம் என்ற அந்த ஒற்றை வார்த்தை தான். 32 ஆண்டு கால இடர்மிகுந்த லட்சிய பயணத்தில் தலைவர் வைகோவுடைய கரத்தை பற்றி இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க முன்வைத்த கால் முள் மீது வைத்திட்ட போதும் பின்வாங்கிடாமல் லட்சிய தாகத்தோடு அவர் பின்னால் நான் பயணித்தவன். அவருடைய மகன் வருகைக்கு பின்னால் அவருடைய மகனுடைய அரசியலுக்காக ஒரு மகனைப் போல் வளர்த்த என்னை பலிகடாவாக இருக்கிறார் தலைவர் வைகோ என்பதுதான். அவர் மகன் அரசியலுக்கு கொண்டு வந்ததோ இல்லை அவர் கட்சிக்குள்ள பொறுப்பு கொடுத்ததோ உங்களுக்கு பிடிக்கலையா? அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற அந்த மௌனத்தை கலைத்தவனே நான் தான். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு திருமண விழாவில் நான் பேசினேன். எல்லோரும் தயங்கிய போது அந்த மௌனத்தை கலைத்தவன் நான். வாக்கெடுப்பு நடத்த போது அந்த வாக்களித்தவன் நான். அதனால் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் சார்ந்து இருந்தவன் தான் நான். எனக்கும் அவருக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. நேரடியாகவே இதுவரையிலும் அவர் பேசிய பேச்சை நான் மறுக்கலை. அவர் போட்ட அறிக்கை நான் மறுத்த அறிக்கை கொடுக்கலை. இருந்தாலும் ஒரு சிக்கல் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நெருடல் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. என்னை அவர் தொடர்ந்து தவிர்த்து கொண்டே வந்தார். துரை வைகோ. ஆமாம், அதால் இந்த நிலைமைகள் உருவாகிது. நீங்கள் தான் அவர் அரசியலுக்கு வரணும்னு முதல்ல பேசுனீங்க. அவருக்கு அந்த தலைமை நிலை செயலாளராக பதவி கொடுத்த அந்த 2021 அக்டோபர் ப்ரெஸ் மீட்டில் வைகோ கூட இருந்த ஒரே மூத்த நிர்வாகி நீங்கள் தான். அந்த ப்ரெஸ் மீட் ரூமுக்குள்ளே வரும்போது கணேசமூர்த்தி என்னை கிராஸ் பண்ணி வெளியில் போனார். யாரும் இல்லையான்னு உள்ளே வந்து பார்த்தப்போ நீங்கள் மட்டும்தான் அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தீங்க. நீங்கள் எல்லாமே அவருக்கு ப்ரோவாதனை பண்ணிகிட்டு இருந்தீங்க. அவர் உள்ளே வர்றதுக்கு சாதகமாக தான் இருந்தீங்க. அப்படிங்கும்போது உங்கள் எந்த இடத்துல அவங்க த்ரெட்டாக பார்த்தாங்க? அவர் பார்த்தாரா அல்லது சிலர் அதை பார்க்க வைத்தார்களா என்பது கூட ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கலாம். அவங்களுக்கு முரண்பட்டிருக்கிறேன் என்பதை அவங்க தான் சொல்லணும். இல்லை, உங்களுக்கு தெரியுங்களா, நான் ஒரு விஷயம் பண்ண போனேன். இப்போ பனைமரத்து கீழே உட்காந்து நான் பால் தான் குடித்தேன், அவங்க கல்லுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி பால் குடிச்ச இடம் ஒன்று இருக்கும்ல. நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்களா? நான் இது பண்ணேன், அவங்களுக்கு இப்படி தப்பாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன பண்ணீங்க? இல்லை, 2 செய்திகள் தான். ஒன்று நான் வரணும்னு என்னுடைய செய்தி சொன்னேன்ல, இதுபோல் அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நான் பேசினேன். அவர் வந்தால் என்ன பொறுப்பு கொடுக்கறது என்ற நிலை வந்தாலும் நான் வகித்து வருகின்ற துணை பொதுச்செயலாளர் பொறுப்போடு அவர் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இதில் ஏதாவது தவறு இருப்பதாக நீங்கள் வெளிப்படையாக பார்க்கும்போது தெரிகிறதா அப்படின்னா, இதில் வெளிப்படையாக பார்த்தா நல்லதானே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்க தோன்றும். ஆனால் உண்மை என்னென்னா, அதுக்கப்புறம் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் துரையோட அரசியல் பிரவேசத்திற்கு ஆதரவு எதிர்ப்பு என்ற நிலைமையில் விவாதிக்கப்படுகிறது. அப்போது தலைவர் எனக்கு கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டார். இவர் நான் துணை பொதுச்செயலாளர் பொறுப்பை எங்கள் மகனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி இவரும் மல்லை சத்யாவும் துரை வைக்கும் ஒன்றாகிவிட முடியுமா? எனக்கு அது என்ன எதையும் நோக்கி நகர்த்துறாங்களே, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னும் போது அடுத்த நகர்வு அவங்க சொன்னாங்க, மல்லை சத்யா அந்த பொறுப்பிலிருந்து விலகினார்னா அந்த இடத்துக்கு இன்னொரு பட்டியலினத்தை சேர்ந்தது தான் வர முடியும், என் மகன் துரை வைக்க வர முடியாது. அப்போ தான் நினச்சேன் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். இல்லை, வைகோ ஒரு ஜாதி எண்ணத்தோடு நடந்துக்கிட்டாருன்ற மாதிரியான குற்றச்சாட்டார். இல்லை, அது இல்லை. ஆனால் இந்த நான் வகிக்கிற பொறுப்பு என்பது இந்த சமூகத்துக்கான பொறுப்பு என்பது நான் அப்போ தான் முழுமையாக உள்வாங்கிறேன். ஏன்னா நான் மெரிட்லேயே ஓடிட்டு வரல. அப்போது அதுக்கான இடஒதுக்கீடாக மதிமுக வச்சுருக்காங்க. இல்லை, அப்படி கட்சி விதியில் எதுவும் இருக்கா? திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் ஒரு பட்டியலினத்தவர் இருக்கணுன்றது கட்சி விதி. இது ஒரு விதி. இது எழுதப்படாத விதிகள் அது இருக்குது, விதிகள் இருக்குது. அது உண்மையான செய்தியும் கூட. நான் இல்லைன்னா இன்னொரு இடத்துல தான் வர முடியும், துரை வைக்க வர முடியாது. அப்போ நான் என்னுடைய வரம்பு மீறிய பேச்சு தானே அது அவங்களையும் காயப்படுத்திடுச்சு, என்னையும் காயப்படுத்திடுச்சு. அன்று தொட்டு இன்று வரையிலும் துரை வருகையை குறித்து நான் எந்த கருத்தும் யாரிடம் பேசுவதை தவிர்த்தேன். பொதுவெளியெல்லாம் பேசுவதை தவிர்த்தேன். சில நேரங்களோடு சொல்லியிருக்கேன். தலைவருடைய மகன் என்பதற்காக அவருக்கு அரசியல் அபிலாஷைகள் மறுக்கப்படணுமா? துரை வைகோ மதிமுகவில் பணியாற்றுவது தான் சிறப்பு. துரை வைகோ நாம் தமிழர் கட்சியிலையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியிலோ அல்லது வேற பிற கட்சியில் போய் சேர்ந்தால் தான் தவறு.
இங்கேருந்து எங்களுக்கு துணையாக இருக்கிறாருன்னா மகிழ்ச்சி தானே, வரவேற்கிறேன் என்று நான் பேசியிருக்கிறேன். இந்த இடத்துல தான் அந்த அது ஒரு 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 நெருடல், ஆழமான காயம் எனக்கு ஏற்படும். ஏன்னா நான் மெரிட்லேயே ஓடி வந்தவன், இந்த வளையத்துக்குள் நான் சிக்கியிருக்கிறேன்னு தெரியுது. அதனால தான் 2021 மே 22 நான் இந்த பொறுப்பில் நீடிக்க விரும்பலன்னு அவர்கிட்ட சொல்லி கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு விண்ணப்ப படிவத்தில். தலைவர் வற்புறுத்தினாரு, சரி ஏற்றுக்கொள்வோம், அவருக்காகனு ஏற்றுக்கொண்டோம். எனக்கு அந்த வேட்புமனு கட்டணத்தை தலைவர் தான் கட்டினார், 25,000 எனக்கும், அவர் 25,000 அவரும் கட்டினார். அப்போது நடந்த நிகழ்வில் தலைவர் சொல்லுகின்ற ஒரு செய்தி, நல்லா பார்த்துக்கலாம் எதிர்காலத்தில் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு வரும்போது அவர் சொன்ன விஷயங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்லி நிறைவு பெற்றதாக அது அமைந்தது. ஆனால் அந்த நெருடல் மட்டும் அப்படியே என் மனசுக்குள்ளே இருந்தது. என்னடா இப்படி நம்ம பேசிட்டு தப்பாக பேசியிருக்கிறோம், அதையும் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கடுமையான ஏன்னா ஒரு 4 பேர் பேசுறது என்பதில் ஒரு 100 பேர் இருக்கிற அந்த அரங்கத்தில் பேசும்போது அது எவ்வளோ பெரிய காயம் என்பது ஒரு அரசியலில் இருக்கவங்களுக்கு தெரியணும். அது காயப்பட்ட ரைட் நான் கடந்து வந்துன்னே இருந்தேன். இதுதான் உண்மை. இப்போது நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பதவியிலேருந்து நான் விலக போகிறேன்னு சொன்னேன், அவர் தான் வேணான்னு சொன்னார், இருக்க சொன்னார் அப்படின்றீங்க. அதே மாதிரி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு பிரச்சனை வந்தது. துரை வைகோ அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணார். வைகோ தான் உங்கள் 2 பேர் கையையும் சேர்த்து வச்சு அது ஒரு ப்ரெஸ் மீட்டும் நடந்தது. வைகோ இப்படி உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தார். வைகோ எப்படி இதை மாறினார்னு நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையில் என்ன அப்படின்னா, ஸோ அதெல்லாம் ஒரு நாடகமா? இல்லை, உண்மையில் என்னென்னா, நான் போய் தலைவர்கிட்ட பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் கட்சி நிகழ்ச்சி எது வரணும் நான் விலகி கொள்கிறேன்னு சொல்கிறதுக்காக தான் நான் போனேன். எனக்கு முன்னே அவர் முந்தின்னு அவர் போயிட்டார். அதான் உண்மை. அதுக்கப்புறம் அவர் அறிக்கை கொடுக்குறாரு, நான் நீடிக்க முடியாதுக்கு இது மாதிரி காரணங்கள் இது அப்படின்ட்டு. இது உட்கட்சியில் பேச வேண்டிய விஷயம். வெளியில் வந்துருச்சுல? இல்லை சார், இது என்னன்னா, சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்த ஆண்டின்னுவாங்க. ராஜினாமா பண்ணுகின்ற அளவுக்கு வெளியில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் துரையோட ராஜினாமா இல்லை. மீண்டும் நிர்வாகிகளை கூப்பிட்டு அதான் நிர்வாக கூட்டம் அறிவிச்சிருக்காங்களே, அப்போ அதில் விவாதிக்க வேண்டியது தானே. ஏன் நீங்கள் அதை முன்கூட்டி அந்த ராஜினாமா நாடகத்தை அரங்கேற்றீங்கன்னா அதற்குள்ளாக நான் வெளியேற்றுவதற்கு கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலர் தயார்படுத்தணும், மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தணும், தீர்மானம் நிறைவேற்றணும். இதுதான் நடந்தது. அவர் எதிர்பார்த்தாப்புலே ஒரு சில மாவட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அவர் சொன்னது பிறகே மாவட்ட செயலாளர் பல பேர் அவர் கட்சியில் நீடிக்கக்கூடாது, பொறுப்பில் நீடிக்கக்கூடாது, ஆமாம் வெளியேற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை தான் திறந்த மனதோடு சொன்னேன். நான் எப்பொழுதும் கட்சி நலன் சார்ந்து என் தலைவர் நலன் சார்ந்தே சிந்திப்பவன். இப்பொழுதும் கட்சி நலன் சார்ந்தே தலைவர் நலன் சார்ந்தே சொல்லுகிறேன். பெரும்பான்மையின் அடிப்படையில் நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை நான் கட்டுப்படுகிறேன்னு உட்காந்தேன். நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. எங்கே பிரச்சனை வந்தது, எங்கே நெருடல் வந்தது, ஏன் எடுக்காமல் நீங்கள் தவிர்த்தீங்க? அப்போ நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுவோம்ன்ற ஏதோ ஒரு நிலைப்பாடுகள் வந்திருக்கலாம். அப்போது சமரசத்தை நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க. சமரசம் முடிஞ்சிருச்சு, உள்ளே கை கொடுத்தாச்சு. பத்திரிகையாளர் செஞ்சு நாங்கள் 2 பேரும் இணைந்து போய் தலைவருடன் பணியாற்றாமல் அவரோட பணியாற்றுவோன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே என் பேரில் ஒரு அறிக்கை ஒன்று வருது. நான் கொடுக்காத அறிக்கை, நான் எழுதாத அறிக்கை. இது போல நடந்த சம்பவங்களுக்கு ஒத்துக்கொண்டு வருத்தம் தெரிவித்தார்னா அப்போ நான் குற்றவாளி இல்லை. மீண்டும் என்னை நீங்கள் இழிவுபடுத்துறீங்கல்ல, மீண்டும் என்னை கொச்சைப்படுத்துறீங்க, மீண்டும் என்னை அவமானப்படுத்துறீங்கல்ல. முடிந்து போனதை மீண்டும் நீடிப்பது யார்? அதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, துரை அது எல்லாம் பேசி முடிச்சாச்சு, பத்திரிகையாளர் சந்திச்சாச்சு. என் பேரில் அறிக்கை கொடுப்பதற்கான காரணம் என்ன? அந்த அறிக்கை கொடுத்தது யார்? சங்கொலியில் வருது, மற்ற நாள் எல்லா பத்திரிகையிலும் வருது. அப்போ நீங்கள் திட்டமிட்டே என்னை வெளியேற்றுவதும் என்னை இழிவுபடுத்துவதும் என்னை அவமானப்படுத்துவதும் தொடர் வேலையாக பண்ணீங்க. இங்கே கவலை நீடிக்குமா நீடிக்காதா, நெருடல் நீடிக்குமா நீடிக்காதா, அதான் நீடித்துட்டு என் உடன்பாடு இல்லாமல் இப்படி ஒரு வேலையை கட்சியில் செய்கிறாங்க. அதான் கஷ்டம். நான் இடையில ஒரு தகவல் ஒன்று கேள்விப்பட்டேன். எப்போவுமே சென்னை மண்டலத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் மல்லை சத்யா அவர்கள் தலைமையில் நடக்கும். ஆனால் இந்த முறை அது பொருளாளர் தலைமையிலையும் அவைத்தலைவர் தலைமையிலையும் நடந்தது. இது தொடர்பாக ஒரு மாவட்ட செயலாளர் வைகோ கிட்ட கேள்வி எழுப்பினப்போ இது எனக்கு தெரியலன்னு அவர் சொன்னார். மல்லை சத்யா தலைமையில் தான் நடக்கணும், எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொன்னார். அப்படி நாங்கள் அப்போ என்ன நினைச்சோம் அப்படின்னா, வைகோவிற்கும் தெரியாமல் மதிமுகவுக்குள்ள மல்லை சத்யாவிற்கு எதிரான ஒரு வியூகம் வகுக்கப்படுது அப்படின்னு நினைச்சோம். ஆனால் நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தா வைகோவினுடைய சம்மதத்தோட தான் நடந்த மாதிரி தெரியுது. அதில் என்னன்னா, சென்னை மண்டலம் இல்லை தமிழ்நாடு முழுவதும் செயல்வர் கூட்டம் கொடுத்தால் அந்த இளைஞர்களை ஒரு அரவணைத்து பேசுகின்ற அந்த பேச்சு தலைவருடைய எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்துகின்ற இடத்துல நான் ரொம்ப தொலைநோக்காக பண்ணுவேன். தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற செயல்பு கூட்டத்துங்களுக்கு கடந்த காலத்தில் நான் போயிருக்கேன். முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன் வெளியேறிய போது கொங்கு மண்டலம் முழுவாக போயிருக்கோம். அண்ணன் செஞ்சியார் போகும்போது வடார்காடு தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறோம். அண்ணன் எல்கணேசன் போகின்ற போது அந்த
டெல்டா மாவட்டம் போயிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறோம். சரவணன் அதே போல் தில்லையெல்லாம் போகும்போது நெல்லையில் செயலூர் கூட நான் தான் போய் பேசியிருக்கிறேன். கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுவேன் அந்த நடவடிக்கைகளை. இப்போது அந்தந்த மண்டல நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொண்டால் போதும் அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாங்க. இப்போ மண்டல நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொண்டால் போதும் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து அங்கே வராரு, நான் அங்கே இருக்கும்போது கடலூர்லேருந்து எப்படி இங்கே வராரு? அப்போது இதெல்லாம் திட்டமிட்டு அங்கே சரி இங்கே சரியில்லை இங்கே முடியாது அப்படின்னும் போது 2 நாளுக்கு முன்னே எனக்கு தோழர்கள் சொல்லிட்டாங்க, இது மாதிரி உங்களுடைய படத்தையும் உங்களுடைய பெயரையும் தவிர்க்க சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? மாவட்ட செயலாளர் சொன்னார். அவருக்கு யார் சொன்னார்? தலைமையிலேருந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னும் நாங்கள் யாரும் பேனர் வைக்க மாட்டோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க கொஞ்சம் பேர். சரி, தலைவர் வரும்போது பேனர் வைக்கணும்போது மாவட்ட செயலாளர் நிற்கிறாங்க, அவங்க வச்சுட்டு நடத்திட்டு போட்டோம். இப்போ தலைவருக்கு தனக்கு தெரியாதுன்னு அவர் சொன்னார்னா அவர் பொதுச் செயலாளர் தானே, அவருக்கு எப்படி தெரியாமல் இதெல்லாம் நடக்கும்? கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வைகோக்கு தெரிஞ்சுதான் நடக்கலாம். தெரியாமல் நடந்தால் அவர் எப்படி பொதுச் செயலாளராக இருக்க முடியும்? ஒரு கட்சி தலைமையில் தமிழ்நாட்டில் எதனா நடந்தால் ஆட்சி பீடத்தில் ஒரு தானே பதில் சொல்லணும். ஒரு வீட்டில் என்ன நடந்தால் குடும்பத் தலைவர் தானே பதில் சொல்லணும். கட்சியில் அது மாதிரி நடந்தால் தலைவர் தானே பதில் சொல்லணும். அப்போ கட்சியில் அது மாதிரி நடவடிக்கை எடுக்கும்போது நடவடிக்கைகள் நீடிக்கின்ற போது அதை தடுக்க வேண்டிய கடமை தலைவருக்கு தான் இருந்தது. ஏன்னா அவர் தான் சொல்லணும், அவர் தான் தெரியும் நான் யார் என்பது. அவர் மட்டுமே உண்மையாக உணர்ந்தவர், அவர் மட்டுமே உண்மையாக அறிந்தவர் மல்லை சத்யா யார் என்பது. எனவே அவரே என்னை கைவிடுகின்ற போது நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, உங்களை பற்றி முழுமையாக அறிந்தவர் வைகோ தான் அப்படின்னு சொல்கிறீங்க. மதிமுகவிலிருந்து வெளியில் போகிறவங்கள திமுகவுக்கு கூட்டிகிட்டு போக மல்லை சத்யா முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வைகோ சொல்கிறதுல உண்மை இல்லாமல் இருக்குமா? அவங்களை பற்றி முழுமையாக அறிஞ்சவர் அவர் தானே. அதில் என்னன்னா அவர் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. திமுகவுக்கு ஒரு சிலர் போய் அங்கே ஒன்றும் ஆதாயம் ஆக போகிறதில்லை. ஆனால் மதிமுக இருந்தால் இந்த ஆட்சிக்கு நல்லது. ஏன்னா அதிமுக திமுகவுக்கான இடைவெளி என்பது சில லட்சம் ஓட்டுகள் தான். அந்த சில லட்சம் ஓட்டுகளை மதிமுகவால் கொடுக்க முடியும். தமிழ்நாடு முழுவதும் பறந்து விருந்திருக்கிற கட்சியில் மல்லை சத்யாவால் கொடுக்க முடியுமான்னு கொடுக்க முடியாது. அப்போ அந்த நெருடலை தாங்களே வேண்டுமென்னு ஏற்றுப்பாங்களா திமுக? எனவே இந்த குற்றச்சாட்டே தவறான ஒன்று, இந்த பார்வையே தவறான ஒன்று. அப்போது இவங்க ஏதோ ஒன்று திட்டமிட்டு அதை நோக்கி நகர்த்துவதற்கு எண்ணெய் பகடைக்காக எண்ணெய் பலிகடாக்குவதற்காக முயற்சிக்கிறார்கள் என்றுதான் உளவியல் ரீதியாக நான் புரிந்து கொள்கிறேன். அந்த ஏதோ ஒன்று என்ன? எது வேணாலும் இருக்கலாம். இல்லை, கொஞ்சம் உடச்சே பேசுவோமே. இல்லை, அது விஷயம் வெளியில வந்துருச்சு. நம்ம ஊடகமா பேசிட்டு இருக்கிறது பாஜக கூட்டணி மதிமுக போகலாம். நீங்களோ நாங்களோ பொதுவெளியில் இருக்கிறவங்க யாரும் பேசலை. ஒரு பொறுப்புள்ள இந்திய நாட்டுடைய மத்திய அமைச்சர் முருகன் சொல்றாரு, ஒரு பொறுப்புள்ள ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நைனா நாகேந்திரன் சொல்றார், அடல் பிஹாரி வாஜ்பாய் அமைச்சரவையில் கூட்டணியில் பங்கேற்ற ஒரு கட்சி வரப்போகிறது எங்களுடன் கூட்டணியில் இருந்து அப்படின்னு சொன்னா திமுகவும் மதிமுகவும் இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கின்ற ஒரு கட்சி அவங்க கூட வரப்போகுதுன்னா அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சி விசிக்கு அங்கே இல்லை, காங்கிரஸ் அங்கே இல்லை, 2 கம்யூனிஸ்ட் வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரே கட்சி மதிமுக மட்டும்தான். அப்போ இந்த ஐயங்கள் உருவாக்கப்படுகிறது. நெருப்பு இல்லாமல் புகையாது என்பது ஒரு பழமொழி. அப்போது ஒருவேளை இதுக்காக அவங்க நகர்த்துறாங்களா? ஒருவேளை துரை மத்திய அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரா? பத்திரிகையில் வருது. அது குறித்து பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக சிலாகித்து பேசுகிறார். நிறைய பேரும் ஃபோன் பண்ணிட்டாங்க, சொந்தக்காரங்களாம் திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரே வாழ்த்துலாம் சொல்லிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அவர் ரொம்ப மகிழ்ச்சியை பரிமாறினார் அந்த செய்தி வருகின்ற போது ஒரு பத்திரிகை அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில். அப்போ அவருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. ஒருவேளை அதை நோக்கிய நகர்த்தலாக கூட இருக்கலாம். இல்லை, எண்ணம் இருக்கிறதா இல்லை எல்லாம் பேசி முடிக்கப்பட்டு விட்டதா? 2 விஷயம் இருக்குது. எண்ணம் இருக்கிறது ஒன்று, ஆசை இருக்கலாம். எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம். அதில் என்னென்னா எனக்கு தெரியாத ஒன்றை நான் உண்மையிலே பேச முடியாது. ஏன்னா அந்த தலைவரை அறிந்தவனான் என்ற காரணத்தினால் எதுவும் நடந்தது. அரசியலில் என்பது ஓர் இரவில் நடைபெறுகின்ற மாற்றத்தின் பெயர் தான் அரசியல். அந்த ஓர் இரவில் நடக்கின்ற மாற்றம் யாருக்கும் தெரியாது. நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருந்திருக்கலாம், பேசியிருக்கலாம், பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையாது என்பது பழமொழி. ஏதோ நடந்திருக்கிறது. இல்லை, அப்படி ஒரு நெருப்பு இருக்குது, இவங்க பாஜகவோட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க, இல்லை பாஜக கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா, எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வைகோ பேசுகிறாரு, அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நபர் அமித்ஷா அப்படின்னு சொல்லி. இது இந்த நெரேஷன் எல்லாம் உடைக்கிறதுக்கானதா இல்லை 2006 போயஸ் கார்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசின அந்த டோனா இது? ஏன்னா அப்போ நீங்கள் கூட இருந்தனால உங்களுக்கு தெரியுன்றதுனால. என்னன்னா, சமீபத்தில் சில பத்திரிகைகள் பேட்டி கேட்டிருக்காங்க. யார்கிட்ட? முதன்மை செயலாளர் துரை
எம்பி கிட்ட. அவருடைய 2 கண்டிஷன் தான். இதுக்கு உடன்பட்டால் நான் பேட்டி கொடுப்பேன், இல்லைன்னா முடியாது. ஒன்று நான் சொல்ல மாட்டேன் அது என்ன அப்படின்றது. மற்றொன்று என்னன்னா, அமித்ஷாவை பற்றியோ மோடி அரசாங்கத்தை பற்றியோ என்னிடம் கேள்வி கேட்டால் நான் அப்பொழுது எழுந்து விடுன்னு சொல்கிறார். அப்போ என்ன நோக்கம்? அமித்ஷா பற்றி கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அது என்ன இடன் அஜெண்டா? அப்போ என்ன அதுக்குள்ளே பதிந்து இருக்கிறது? இந்த மர்மத்தை அவர் தான் சொல்லணும். அப்போது இந்த இதோடு தான் நான் பேட்டி கொடுப்பேன் அப்படின்னு அவர் சில பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறார். அப்படின்னா எதற்காக அவர் சொல்கிறாரு? இல்லை, அவர் தவிர்க்க நினைச்ச முதல் விஷயம் இல்லை, அது வேணும், அது கடந்து போகும். உங்களை பற்றியா? அது கடந்து போகும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அவர் பேசுகின்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மனிதர் இல்லை. அமித்ஷா லெவலுக்கு இப்போ அமித்ஷாவையும் மோடியும் அவாய்ட் பண்ண சொல்றது ஒன்று, அந்த இன்னொன்று வந்து நீங்களான்னு கேட்டால் ஏன் இது பண்ணுறீங்க? தவிர்க்க இல்லை, அது கடந்து போகும். ஏன்னா இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியவர் அமித்ஷா மட்டும்தான். அமித்ஷாவுடைய திட்டங்களில் ஒன்று, திமுகவுடைய அந்த இந்திய கூட்டணியிலிருந்து ஏதாவது ஒரு செங்கல் அசைத்தால் போதுன்னு அவருடைய விருப்பம். அதை நோக்கி தான் வந்து போயிட்டே இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் அமித்ஷா குறித்து பேசினால் பேட்டி கிடையாது, பேசாமல் இருந்தால்தான் பேட்டி. இடையில நீங்கள் அந்த கேள்வி புகுத்தினால் நான் எழுந்து விடுவேன்னு பத்திரிகையாளர்கிட்டையும் ஊடகத்தையும் சொல்கிறாருன்னா அவருடைய திட்டம் என்ன? அவர் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது, கேட்க முடியாது. வைகோ வந்து பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் கிடைச்சது. திமுகவை சேர்ந்த ஒரு எம்பி திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு நாடாளுமன்ற குழு துணைத் தலைவர் டிஆர் பாலு கிட்ட போயிட்டு இவர் வந்து முழு சந்திரமுகியாக மாறிட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு ராஜ்யசபாவில் இருக்கிற ஒரு எம்பி டிஆர் பாலு கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு முழு சந்திரமுகியாக மாறிட்டார் அப்படின்னு. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பாஜக கண்ட்ரோலுக்குள்ளே ஃபுல்லாக போயிட்டார் அப்படின்னு. பாஜக வைகோவை கண்ட்ரோல் எடுத்துருச்சு அப்படின்றதுனால மல்லை சத்யாவை திமுக கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. நான் திமுக அதுக்கான, ஏன்னா திமுக தோழர்கள்கிட்ட நான் போய் பார்க்க போகிறதில்ல, பேச போகிறதில்ல. இங்கே இருக்கிறது அமைச்சர்கள், மாவட்ட அமைச்சர்கள் எல்லாரும் போய் பார்க்குறாம நாங்கள் பார்த்துட்ருப்போம். ஆனால் என்ன அவங்க போய் இது மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்வதே வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒன்று, ஒரு புரிந்து கொள்ளாத ஒன்று. திமுக என்னை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நான் போய் அங்கே எதுவும் ஆக போகிறதில்ல. அது ஏற்கனவே ஜாம்பவான்கள் நிறைந்திருக்கிற கட்சி. நான் ஒரு சாமானியன், என்ன எடுத்துமே அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, இப்போது செஞ்சி ராமச்சந்திரனும் எல் கணேசனும் திமுகவுக்கு போய் அவங்களால திமுகவுக்கு பெரிய பலன் கிடைச்சிருச்சு, இல்லை திமுகவால் அவங்களுக்கு பெரிய பலன் கிடைச்சிருச்சுன்னு இல்லை. அவங்க 2 பேரும் அதுக்கு பிறகு எந்த தேர்தலுமே போட்டியிடலை திமுகவுக்கு போய். ஆனால் வைகோவை பலவீனப்படுத்துறதுக்கு, மதிமுக பலவீனமான கட்சியாக காட்டுறதுக்கு அது திமுகவுக்கு அன்றைக்கி பெரிய அளவில் கை கொடுத்து 2006 தேர்தலில் கடைசி நேரத்தில் இவர் திமுக கூட்டணி விட்டு வெளியில் போய் அதிமுக கூட சேர்ந்தார் அப்படின்றதுக்கான ரிட்டாலியேஷனாக தான் செஞ்சி ராமச்சந்திரனையும் எல் கணேசனையும் வந்து திமுக மதிமுகவில் இருந்து வெளியில் எடுத்தாங்க. அப்படிங்கும்போது அதில் பார்த்தா மல்லை சத்யா தானே இப்போ ஆப்டான ஒரு ஆளாக இருப்பார். ஒருவேளை அவங்க பாஜக கூட்டணிக்கு போகிறாங்கன்னா திமுக அதுக்கு பண்ணுற சரியான ரிட்டாலியேஷன் வந்து மல்லை சத்யா வெளியெடுக்கிறதா தானே இருக்கும். வைகோ மதிமுக தரப்புலையும் அதான சொல்கிறாங்க. இல்லை, திமுக இல்லை, நானே அதை எதிர்ப்பேன். நான் வந்து கருத்தியல் ரீதியாக இருக்கிறவன், கொள்கை ரீதியாக வார்ப்பிக்கப்பட்டவன். பிஜேபி கூட்டணிக்கு மதிமுக போச்சுன்னா அது கண்டிப்பாக நான் எதிர்ப்பேன், போகக்கூடாதுன்னு சொல்லுவேன். நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டீங்களே. இப்போ இல்லை, 2006 அதிமுக கூட்டணியில் போகக்கூடாதுன்னு சொன்னவன் நான், போட்டுங்கிற கருப்பு ஷர்ட்டு கழட்ட மாட்டேன்னு சொன்னவன் நான். ஆனால் கருப்பு ஷர்ட்டோடு தான் அந்த அந்த பாய்ஸ் கார்டனுக்கு என்னை அழிச்சிட்டு போனார். கடைசி வரலும் போகக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கான காரணங்களை சொன்னேன். மறுமலர்ச்சி திமுக என்ற ஒரு இயக்கம் மக்கள் மத்தியிலேருந்து நம்பிக்கை எழுந்துரும், தலைவனுடைய அந்த நம்பகத்தன்மை போயிடும் அப்படின்னு சொன்னேன். இல்லை பெரும்பான்மைக்கு சொல்கிறாங்க, நீ மட்டும் தான் இதை சொல்கிற அப்படின்னு அவர் அன்றைக்கி சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவரே வருத்தப்படுறார், நான் 2006 கூட்டணி போயிருக்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி வருத்தப்படுறீங்க. ஆனால் இந்த எச்சரிக்கை மணி அடித்தவன் இந்த சாதாரண மல்லை சத்யா என்பதை தலைவர் உணவர் அவரே பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார். அவர் ஒண்டி தான் சொல்லிட்டு இருந்தார், இன்னும் 2 பேர் சொன்னாங்க, அவ்வளோதான் அப்படின்னாரு. நான் எப்பொழுதுமே கட்சி நலன் சார்ந்து சிந்திப்பேன் என்கின்ற காரணத்தினால் இப்பொழுதும் சொல்வேன், பாஜகவுடன் கூட்டணியில் மதிமுக போச்சுன்னா என்னுடைய எதிர்ப்பை கடுமையாக பதிவு செய்வேன். அந்த எதிர்ப்பு கடுமையாக இருக்கும் அப்படின்னா அந்த எதிர்ப்பு எப்படி பதிவு செய்வீங்க? போகக்கூடாதுன்னு பேசுவோம். இப்போ எப்படி அதிமுகவுக்கு போகக்கூடாதுன்னு கடைசி வரையிலும் போராடணும். தேர்தலே போட்டியிட மாட்டேன்னு சொன்னவன் நான். ஆனால் போய் சேர்ந்ததுக்கப்புறம் எழும்பூரில் போட்டிட்டீங்க தானே? போட்டியிட மாட்டேன்னு சொன்னவன் நான். வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க கொடுத்த தொகுதி நான் சொன்னேன், எம்ஜிஆர் காலத்திலே ஜெயிக்காத தொகுதி அது. அப்போ என்ன நோக்கத்துக்கு அது கொடுத்துருக்காங்க? நாங்கள் தோக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அவர் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகின்ற பரிதி வேலம் எழுதி செல்வாக்கு மிக்கவர். அதையும் கடந்து அது திமுகவுடைய கோட்டை சென்னை. அப்போ அங்கே எடுத்துமே உங்களை எப்படி ஜெயிக்க வைக்க முடியும்? ஒரு பலிகடா ஆக்குவதற்காக நான் நிறுத்தப்பட்டேன். நான் கடைசி வரையில் நிற்க மாட்டேன்னு சொன்னேன்.
தலைவருடைய வற்புறுத்தின் பேரிலே தான் எனக்கு அந்த சீட்டு கொடுத்தாங்க. எதிர்பார்த்த மாதிரி தோல்வி தழுவின கொஞ்ச நேரத்திலேயே தலைவருடைய வீடும் தாயகம் முற்றுகையிடப்படுகிறது. பெரிய கூட்டம் வந்து தாக்குதலுக்கு வராங்க. எண்ணிக்கை முடிஞ்சிருச்சு, தேர்தலுடைய வாக்கு முடிஞ்சிருச்சு. தொலைபேசி அழைப்பு, எங்கே இருக்கிற அப்படின்னாரு. லைலா காலேஜில் இருக்கிறேன்னா அப்படின்னு. உடனடியாக அங்கே வரணும் அப்படின்னாரு தாயத்துக்கு. என்னென்ன அப்படின்னா, பேசாதே உடனடியாக வா அப்படின்னாரு. யாராக இருக்காங்க, எல்லாரையும் அழிச்சிட்டோம் அப்படின்னாரு. உடனே நான் கையெழுத்து போட்டு வெளியே வந்தேன். நேராக தாயத்துக்கு வந்தேன். நான் மறு உத்தரவு சொல்கின்றவரை நீங்கள் இருந்து வரக்கூடாது, இங்கே தான் படுக்கணும், இங்கே தான் இருக்கணும். 24 மணி நேரம் இருந்தார். என்னுடைய தோழர்கள் 20-25 பேரோட அந்த கட்டாந்தரையில் படுத்திருந்தோம். வெற்றி பெற்ற தோழர்கள் ஆராவிரித்து கொண்டு நேராக தாயத்து வராங்க. வெடியை தாயத்து உள்ளே தான் விடுறாங்க. நேற்று வரையிலும் மதித்திருந்த காவல்துறை வேறு நிலைக்கு நிற்கிறாங்க. அந்த கணேசமூர்த்தியோடைய உறவினர், அப்போ டிசி, அவர் பேரும் கணேசமூர்த்தி தான். அவர்கிட்ட அழைச்சேன். இவங்களாண்ட சொன்னால், இந்த போலீஸ்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, சார் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அவங்க கொண்டாடி போகிறாங்க, நீங்கள் என்ன சார், நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க சார் அப்படின்னார். ரோட்டில் கொண்டாட நான் எதிர்க்கலை சார், உள்ளே வந்து கொண்டாடுறாங்க, அது எங்களால் அனுமதிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு எங்களுக்கு மன தகராறு. சரி வந்து நிற்போம் அப்படின்னு. அப்புறம் நான் வெளியே வந்து அப்புறம் பெரிய போது அப்புறம் என்னை பார்த்த தோழர்கள் கலைஞ்சி போகிறாங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஏறக்குறைய 12 நாட்கள் அந்த தாயகத்தின் வாசலில் கொசுக்கடியில் சுகாதாரம். அப்போ அந்த வாய்ப்பு இதனால அந்த இடத்துல படுத்து கிடந்து நாங்கள் அந்த தாயகத்தை பாதுகாத்தோம். அன்றைக்கி எங்கே போனார் முதன்மை செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கணும்ல, என்ன கேட்குறாருல, தளபதி எங்கே போனார் அப்படின்ட்டு. மாநாடு முடிஞ்சதும் நான் எங்கே கனடாவுக்கு போயிட்டு ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டவர் போய் பார்க்கலன்னு, பாதிக்கப்பட்ட சுப்பிரமணிய வீட்டுக்கு நான் போனேன், பாதிக்கப்பட்ட சங்கர் வீட்டுக்கு போனோம். அதால் எங்கேயே சென்றார், தளபதினா களத்தில் நிற்கணும் அப்படின்னாரு. இப்போ எங்கே சார் நீங்கள் போனீங்க? அதே தாயகத்தை தலைவர் வந்து மாணவர்களை தூண்டி விட்றாரு மதுவுக்கு எதிராக போராட சொல்லி அப்படின்னு தலைவரை கொச்சப்படுத்துகின்றது விஸ்வ இந்து பரிஷத். தலைவருக்கு வந்து மொடவையும் வளையலும் பார்சல் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்சல் அனுப்புகிறோம் அப்படின்னு அனுப்பிட்டு தாயகத்தை முற்றுகை போகிறோன்னு சொல்லி வராங்க. அப்போ முற்றுகை போட வரும்போது தலைவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறார், இது மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு போகிறாங்களாம், அது என்னான்னு கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னாரு. நாங்கள் நேராக அங்கே தாயத்துக்கு போயிட்டோம். நான் இப்போ உத்தரமேரூரில் இருக்கேன், ஓடி வரேன். அப்போ தலைவர் ஏதோ கோர்ட்டுக்கு போயிருக்கிறார். நாங்கள் நேராக போயிட்டோம். நாங்கள் அவர் அண்ணன் பாலவாக்கம், சோப்பு, மணிமாறன் எல்லாம் இருந்த சென்னை மாவட்ட நிர்வாகிலாம் இருந்தோம். அப்போது அவங்க வந்து அந்த பழைய கமிஷன் ஆஃபீஸாண்ட வந்து கூடுறாங்க 2 காரில் அப்படின்னாங்க. அவங்க இங்கே வந்து ஒரு முழக்கம் எழுப்புறது நம்மள முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கே துவங்குறாங்களோ அங்கேயே அவங்கள வந்து அடித்து நூற்கணும்னு நான் முடிவெடுத்து அவங்க எங்கே துவங்க போகிறாங்களோ அங்கேயே இப்போ அவங்கள விரட்டி அடித்து அது ஓடணுங்க. அப்போ எங்கே போனார் இன்னைக்கு இருக்கிற முதன்மை செயலாளர்? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த எல்லா கதையாடல்களுமே எப்படி இருக்குன்னா, 31 வருஷத்துக்கு முன்னாடி வைகோ என்ன பேசினாரோ அதே மாதிரி இருக்குது. ஸ்டாலினுக்கு வந்து கலைஞர் சீட்டு இல்லைன்னு சொன்னப்போ நான் ஸ்டாலினை தோல்ல தூக்கி வச்சு அறிவாலயத்துக்கு போய் சீட்டு கேட்டுன்னு ஒரு முறை பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் தான் சொல்கிறீங்க துரை வைகோ அரசியலுக்கு நான் தான் வர சொன்னேன்னு சொல்லி சொல்லுமா. அதுக்கு பிறகு அதே வைகோ வந்து என்ன சொன்னார்னா, ஸ்டாலினுக்காக என்னை வெளில அனுப்புனாங்கன்னு சொன்னார். இப்போ நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு இதில் தான் வந்து இந்த டிஎம்கே கனெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. 30 வருஷத்துக்கு முன்னாடியான விஷயத்துக்கு வந்து திமுக இப்போ உங்களை வச்சு பழுதித்துக்குதா? அது என்னன்னா, 30 வருஷத்துக்கு முன்னால் தான் இதே குற்றச்சாட்டை தான் தலைவர் சொன்னார். கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க. அன்றைக்கி வந்து மத்தியில் வந்து நரசிம்மராவ் அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம். இங்கே அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் நம்ம ஜெயலலிதா, ஏடிஎம்கே ஆட்சி. இப்போ வந்து உளவுத்துறை டெல்லியிலேருந்து ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. காங்கிரஸ் அரசு என்ன ரிப்போர்ட் அனுப்புகிறாங்கன்னா, இது மாதிரி கோபால்சாமியோடைய அரசியல் நலனுக்காக திமுகவுடைய தலைவர் கலைஞரை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள்னு அங்கேருந்து அந்த ஆர்டரை டைப் பண்ணி இங்கே இருக்கிற உள்துறைக்கு அனுப்புகிறாங்க. அந்த உள்துறை கடிதத்தை வந்து முதலமைச்சர் சொல்லி அவர்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. முதலமைச்சர் எடுத்து போய் போலீஸ் அதிகாரி எடுத்து போய் கலைஞர்கிட்ட கொடுக்குறாங்க. இது மாதிரி உங்களுக்கு கொலை மிரட்டல் இருக்குது, உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது, எனவே உங்களை பாதுகாக்கணும்னு காவல்துறை பாதுகாப்பு போடுறாங்க. இப்போ கட்சி கொந்தளிப்புக்கு வருது. அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அது உண்மை இருக்காதுன்றது. பட் இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான லெட்டர் இருக்குது, ஒரு கடிதம் வந்துருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, தலைவரை நீக்கிறாங்க.
அப்போ நீக்கப்பட்ட போது அவர் வெளியேறுகிறார், நியமிக்கிறாரு, எல்லாம் நடந்தது. இப்போ மல்லை சத்யா மீது அதே கொலைப்பழி நீங்கள் அதே மாதிரி துரோகி பட்டத்தை நீங்கள் சூட்டுறீங்க. எந்த உளவுத்துறையினுடைய கடிதம் உங்ககிட்ட இருக்குது? அது வெளிக்காட்டணும்ல. நீங்கள் சொல்கிறீங்களே எங்ககிட்டயும் உளவு பிரிவு எங்களுக்கும் தகவல் கொடுத்தாங்க போனாங்க அப்படின்ட்டு. அது உண்மையானா நீங்கள் அது டிரான்ஸ்பரன்சி, அரசியல் வந்து டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை முக்கியம். ஜனநாயக அமைப்பு, யார் வேணாலும் கேள்வி கேட்பாங்க. எங்கே சார் அந்த கடிதம்னு கேட்டாங்கன்னா தலைவர் அந்த கடிதத்தை காட்டணுமே, கடிதத்தை காட்டுங்க. இதுதான் அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம். அது நடந்த சம்பவம், இது இட்டு கட்டிய சம்பவம், அவ்வளோதான். இல்லை அது நடந்த சம்பவம்னா வைகோ அதை பண்ணாருன்ற மாதிரியான டோனில் சொல்கிறீங்களே. இல்லை, கடிதம் வந்தது உண்மை, கடிதம் வந்தது உண்மை, கலைஞருக்கு பாதுகாப்பு போட்டது உண்மை, கடிதம் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் தான் அனுப்பிச்சது. இதெல்லாம் நடந்ததா இல்லையா? அது நடந்த சம்பவம். இது இட்டு கட்டிய கற்பனையான சம்பவம். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. தலைவர் வைகோ வந்து ஒரு பெரும் தலைவர். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய நாவுக்கரசராக வளம் வந்தவர், ஒரு தலை சிறந்த ஆற்றலாளர், தலை சிறந்த சொற்பொழிவாளர். நான் அவர் 18 ஆண்டுகள் அப்போ எம்பி, 27 வருஷம் பணியாற்றிய திமுகவில் தலைவர் வைகோ அவர்கள் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் மேலவை, ஒரு முறை குருவிக்குளம் சேர்மனு. நான் மாமல்லபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் தவிர்த்து வேறு எந்த பொறுப்பிலும் இந்த கட்சியில் வந்ததில்லை 32 ஆண்டுகளில். அப்போது அவரையும் என்னையும் ஒப்பினா நான் அவருக்கு நிகரானவர், அவர் மாபெரும் தலைவர். அப்போது அந்த மாபெரும் தலைவருக்கு என்பது அந்த நெருடல். நான் என்ன ஒரு சாமானியன், என்னையா நீங்கள் இது போன்ற பழிய போட்டீங்க? அதுதான் கேள்வி. இதுதான் வருத்தத்தில். அதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன். துரை வைகோவுக்கு எதிராக நீங்கள் எதுவும் செயல்பட்டீங்களா, இல்லை உங்களுடைய ஏதோ ஒரு செயல்பாடு வந்து அங்கே பிரச்சனைக்குரியதாக மாறிச்சான்னு கேட்குறேன். அது அவங்க தான் சொல்லணும். நான் மனம் அறிந்து உளப்பூர்வமாக எந்த தவறும் நான் செய்யவில்லை, செய்யப்போவும் அல்ல. கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுவோம்னா ஒருபோதும் ஈடுபட மாட்டேன். அப்படி பண்ணுற ஒரு வீணப்பிரிவி நான் இல்லை. நான் உண்மையாக இருப்பேன், அவர்கிட்ட உண்மையாக இருந்திருக்கிறேன். அது அவருக்கு நன்றாகவே தெரியும். இப்போ யாரோ கொஞ்சம் பேர் சொல்கிறாங்கன்னா அவர் பேட்டியில் அதெல்லாம் சொல்கிறார், தலைவர் இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர்னு நிர்வாக குழு உறுப்பினர்னு கேட்குறாங்க. எனவே நான் எக்ஸ்போஸ் பண்ணேன்ட்டு சாதாரணமாக கூலாக பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு தலைவர். ஆனால் காயம்பட்டு அவமானப்பட்டு வீட்டில் இருக்கிறோம் நான் தானே. அவர் சினிமா 9ஆம் தேதி மாதிரி சொல்லிட்டாரு, குமரப்பா பிரபாகரன் சொல்லிட்டு கதையால் இருந்துட்டு போயிட்டார். மறுநாள் தொலைக்காட்சியில் இன்னும் வேற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு, செயல்வீர் கூட்டத்தில் பேசுகிறாரு, மீண்டும் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு, மீண்டும் செயல்வீர் கூட்டம் பேசுகிறாரு, மீண்டும் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. அப்போ தொடர்ந்து இந்த விமர்சனங்களை என் மீது வைத்து கொண்டே வருகின்றவர்கள் தலைவர். அதுக்கப்புறம் இப்போ முதன்மை செயலாளர் அவர் வந்து நேராக அவர் ஒரு தொலைக்காட்சி பேட்டி கொடுக்குறாரு. அவர் வந்து சமூக விரோத செயல்படுறாரு, மக்கள் விரோத போக்கு போடுறாரு, 1000 ஓட்டு கூட அவரால் பெற முடியாது, அடுத்து அவர் பாராளுமன்றத்தினா தனித்தின்னா கூட ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ போயின்னுக்குது. இப்போ அடுத்து ஒரு 10 நாடாளுமன்ற தொகுதியில் நின்று தனித்தின்னு அவங்க ஜெயிச்சு வரட்டும், அவங்க வெற்றியாளராக நாங்கள் ஏற்றுக்கிறோம். பெரிய செல்வாக்கான தலைவர்கள் தான். 177 தொகுதியில் போட்டியிட்ட போது விளாத்திக்குளம் தொகுதியில் தலைவர் வைகோ தோத்தார். மக்கள் செல்வாக்கு இல்லாதவரா? மக்கள் ஒரு செயல் செஞ்சாரா? எம்பி தொகுதியில் ஒரு முறை எம்பியாக இருக்கிற சிவகாசியில் அதே எம்பியை உள்ளடக்கி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தோற்று போனார் வைகோ. அப்போனா வைகோனா மக்கள் ஒரு செயலில் ஈடுபட்டவரா? என்ன விகிதாச்சாரம் நீங்கள் சொல்ல வரீங்க? நாடாளுமன்றத்துடைய படிக்கட்டு என்பது வேறு, சட்டமன்றத்துடைய படிநிலை என்பது வேறு, உள்ளாட்சி மன்றத்துடைய படிநிலை என்பது வேறு. நான் அது விளக்கி இருக்கிறேன். அங்கே யார் வேணாலும் பிரைம் மினிஸ்டராக வரலாம், ஜனாதிபதி வரலாம், இங்கே யார் வேணாலும் அமைச்சராக வரலாம், முதலமைச்சராக வரலாம். ஆனால் உள்ளாட்சியில் என்பது நிலைமை என்பது வேறு. செத்தா மீசடிக்கிற உடனடி பங்காளி அவன் தான் உள்ளாட்சி மன்றத்தில் என்னுடைய பிரதிநிதியாக வரணும்னு அந்த பெரும்பான்மை சமூகம் விரும்பும். அதுக்கப்புறம் அந்த ஜாதி அடுத்த கண்ணோட்டத்துக்கு வரும். அதுக்கப்புறம் தான் கட்சி, அதுக்கப்புறம் தான் நட்பு ஓட்டம் வரும். அப்போது இப்படி இருக்கிற இந்த கட்டமைப்பு கூட நீங்கள் தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சிக்காமல் பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு பார்லிமெண்டேரியன் கட்சியோட ரெப்ரசன்ட் முதன்மை செயலாளர், அதை கடந்து நீங்கள் வந்து தலைவர் வைகோவுடைய மகன், அந்த ஆளுமை, அந்த தலை சிறந்த ஆளுமையினுடைய பிரதிபலிப்பை நீங்கள் வெளிப்படுத்தணும். இப்போ நான் போகிறேன்னா சத்யாவுடைய வைகோவுடைய செனாதிபதி மல்லை சத்யான்னு சொல்கிறாங்க, வைகோவுடைய வாரிசு இவர் தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த புரிந்துணர்வை, அந்த தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். துரை வைகோட உங்களை தானே ஒப்பிடுறீங்க, என் அளவுக்கு வாங்குன்ற மாதிரி தானே சொல்கிறீங்க. இதான் உங்களுக்கு த்ரெட்டாக தெரிஞ்சிருக்கும். இல்லை, அவர் இன்னும் படிக்கணுன்ற, அவர் இன்னும் பாடத்தில் என்ன வந்து வைகோவினுடைய அரசியல் வாரிசுன்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு துரை வைகோ வரணும்னா இதை தானே அவங்க த்ரெட்டாக பார்த்துருக்கலாம். அதில் மாற்றம் இல்லை. இன்னும் அந்த தகுதியை வளர்த்துக்கணுன்றேன், இன்னும் பண்படணும். இது ஏதோ கார்பரேட், அவர் நினைக்கிறார் தான் கார்பரேட்டு, அந்த கார்பரேட்டில் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் வேலை வைக்கலாம், வேலைப்படாத வேலைக்கு போயிடலாம். இப்போ சில நேரத்தில் வேலை குறையுது, வேலை இல்லைன்னா
பணியில் இருக்குங்கள, நீங்கள் பிரேக்கில் போங்க, ஒரு 90 நாள் பொறுத்து வேலைக்கு வாங்க. இதுன்னா அந்த கார்பரேட் வேலையா அது? இல்லை சம்பளம் வாங்குற வேலையா அது? நாங்கள் எங்களுடைய கை காசு செலவு பண்ணிவிட்டு அரசியல் இருக்கிறோம். மதிமுக தான் நாங்கள் சம்பளம் வாங்கினோமாண்ணா? இங்கெல்லாம் பயணப்படி என்ன கொடுக்குறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சம்பளம் வாங்க கொடுக்குற கட்சி கிடையாது. எங்களுடைய கை காசு செலவு பண்ணி இந்த கொள்கைகளுக்காக நாங்கள் போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஃபேன் ஷர்ட் நாங்கள் போனோம்னா செலவு செய்யறதுக்கு மட்டும் 100 ரூபா நாங்கள் கொடுத்தாகணும். இங்கேருந்து நாங்கள் சென்னைக்கு போயிட்டு வரணும், 2000 ரூபா நான் டீசல் போட்டாகணும். ஒரு 10 கல்யாணத்துக்கு போனால் குறைஞ்சபட்சம் 5000 ரூபா மொழி வைக்கிறதுக்கு வேணும். சாவுக்கு போனாலும் அதே நிலைமை தான். அப்போது இவ்வளோ பிரச்சனைகளும் உள்ளடக்கி ஒரு மாதத்துக்கு நான் அரசியலில் இயங்குவதற்கு எனக்கு குறைஞ்சபட்சம் 1.5 2 லட்ச ரூபா தேவைப்படும். ஒரு மாவட்ட செயலாளருக்கு குறைஞ்சபட்சம் 50,000 ரூபா 1 லட்ச ரூபா தேவைப்படும். ஒரு ஒன்றிய செயலாளருக்கு 25,000 50,000 ரூபா தேவைப்படும். ஒரு அரசியல் கட்சியில் இதெல்லாம் செலவு பண்ணிட்டு மூலதனத்தை இழந்து வாழ்க்கையினுடைய வசந்த காலத்தை இழந்துட்டு 32 ஆண்டு கால பயணத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் கட்சி தலைவர்னு ஓடணும் எங்களுக்கு போய் நீங்கள் துரோகி பட்டம் சொல்லிட்டு சாதாரணமாக நீங்கள் எடுத்து போட்டு போயிடுவீங்க. அதெல்லாம் எந்த விதத்தை சார் நியாயம்? நீங்கள் சொன்ன 2 விஷயத்தை நான் ஒப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். 2001 வரைக்கும் மாமல்லபுரம் பேரூராட்சி தலைவராக நீங்கள் நினைக்கிறேன். 2001 5 வருஷம். இப்படி பார்த்தா ஒரு 25 வருஷமாக நீங்கள் எந்த பதவியிலையும் இல்லை. ஒரு அரசியல் எவ்வளவு செலவு பிடிக்கிற விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க. வைகோவிற்கு அடுத்த நிலைமையில் மதிமுகவில் இருந்தும் இவ்வளவு நாளாக எந்த விதமான அரசு பதவிகளுக்கும் போகலை. ஸோ அரசு பதவிக்கு போகிறதுக்கான ஒரு வழியை மல்லை சத்யா கண்டுபிடிச்சிட்டாரா? எனக்கு தகுதி இல்லைன்னு மதிமுக நினைக்குதா? அதுக்காக தான் எனக்கு தொகுதி கொடுக்கலையா? ஈரோடு தொகுதியை தவிர்த்து வேறு ஏதாவது தொகுதி கேளுங்க அப்படின்னா உடன்பாடு போகும்போது நானும் தலைவர் தான் போய் உட்காந்துக்கிறோம். நான் கை கட்டின்னு உட்காந்துக்கிறேன், தலைவர் பேசிட்டு இருக்காரு. என் கையை விட்டு ஃப்ரீயாக உட்காருங்க, காஞ்சிபுரம்னு சொல்லியிருந்தீங்கன்னா உடனே டிக் பண்ணியிருப்பாங்க. கொடுத்துருக்க மாட்டாங்களா? இல்லை, ஈரோடு காஞ்சிபுரம் கேட்டவங்க ஈரோடு கொடுத்துதான் சொன்னாங்க. இல்லை, கேட்கவே இல்லையா? காஞ்சிபுரம் கேட்கவே இல்லை. நான் தானே உட்காந்துக்கிறோம் பக்கத்தில். அப்பாவியா இதெல்லாம் பார்த்துன்னு தானே உட்காந்துக்கிறோம். இப்போ கேட்டிருந்தாலும் அன்னைக்கும் காங்கிரஸ் அண்ணன் EVK இளங்கோவனுக்காக அந்த தொகுதியை அவங்க தக்க வைக்கணும்னு நினச்சாங்க. அப்போ கணேசமூர்த்தி அண்ணா அங்கே போய் தனக்கு வேணும்னு கேட்குறாரு. இங்கே காங்கிரஸ் கட்சியுடைய மதிப்புக்கு தலைவர் திருநாகரசர், அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றவர், அவருக்கு வேணும்னு ராகுல் காந்தியே ஃபோன் பண்ணி சொல்லுகின்ற இடத்துல 2 தொகுதி ஏற்கனவே 2 தொகுதி வானமையா, அப்புறம் விடுதலை சிறுத்தைக்கு 2 தொகுதி கொடுத்தாங்க, 2 கம்யூனிஸ்ட்டுக்கு 2 கொடுத்தாங்க. அவங்களோட நீங்கள் குறைவான எண்ணிக்கையா? இல்லை, 1+1 கொடுத்தாங்களே. இப்போ ஏன் வாங்கலை? 1+1 நீங்கள் சரியான படத்தில் தானே வந்துக்கிறீங்க. இப்போ ஏன் நீங்கள் 1+1 இல்லையா 2 தொகுதி நீங்கள் வாங்கலை? இப்போ 2 தொகுதி நீங்கள் வாங்கினா கட்சி அங்கீகாரம் பெற்றிருப்பீங்கள்ல. தன்வினை தன்னை சுடும் ஓட்டாப்பம் வீட்டை சுடும் என்பதைப் போல இன்னொரு தொகுதி வாங்கினா மல்லை சத்யாவை கொடுக்கணும் என்பதற்காக சத்யாவை புறக்கணிச்சிட்டு எங்களுக்கு ஒரே தொகுதி, 2 தொகுதினா எந்த தொகுதினாலும் கொடுப்பாங்க, ஒற்றை தொகுதினா திருச்சி மட்டும் வாங்கி போயினே இருங்க அப்படின்ட்டாங்க. இதுதான் நடந்தது. அப்போ சத்யாவை புறக்கணிக்கணும். இன்றைக்கி என்னாச்சு? சத்யாவை புறக்கணிக்கலை, கட்சியோடைய அங்கீகாரத்தை இழந்திருக்கிறீங்க. இப்போ நானும் வெற்றி பெற்றிருந்தா கட்சியோட அங்கீகாரம் இருந்திருக்கும். இல்லை, இப்போது 2019 உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக காஞ்சிபுரத்தை கேட்கலன்னு சொல்கிறீங்க. 2024 2 தொகுதி கேட்டாலே உங்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்க வேண்டி இருக்குன்றதுனால கேட்கலன்னு சொல்கிறீங்க. இவ்வளவு இந்த விஷயங்கள் எல்லாம் அப்பயே மல்லை சத்யா பேசலை. மதிமுக 12 தொகுதியில் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பொதுக்குழுவில் பேசப்பட்டதுக்கு பிறகு இதெல்லாம் வெளியே வருது அப்படின்னா ஆப்வியஸாக திமுகவோட சேர்த்து வச்சு தான் எல்லாரும் பேசுவாங்க. இதை இல்லை, அவங்க இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ 25 தொகுதியில் கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறார். பத்திரிகையில் அவர் என்கிட்ட சொல்லலை, பேட்டி கொடுத்தாரான்னு தெரியல. நான் பத்திரிகையில் பார்த்தேன் 25 தொகுதியில் கவனம் செலுத்துங்க. அது பாவம், அந்த அப்பாவிகள் இன்னும் கை காசு செலவு பண்ணி இவங்க சீட்டு வாங்கி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கின்னு இருப்பாங்க. பரிதாபத்துக்குரிய ஒன்று தான். எத்தனை தொகுதி கிடைக்கும், எந்த தொகுதி கிடைக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கின்ற போது மீண்டும் ஒரு ஏமாற்றம் 2026 வந்துடக்கூடாது. பட் இருக்கிறவங்கள தக்க வச்சு ஓடிட்டு இருக்கணுன்றதுக்காக பொய்யான உத்தரவாதத்தையும் கொடுத்துடக்கூடாது. 12 தொகுதி எங்களுக்கு கிடைக்கணும், அப்போ தான் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி திருச்சி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு. அப்புறம் அது ஒரு கேள்வியாக எழுகின்ற போது நாங்கள் எங்கே கேட்டோம், யாரோ வழிப்போக்கம் சொன்னதெல்லாம் இங்கே எங்கிட்ட கேட்காதீங்கன்னு அதே தலைவர் சொல்கிறார். கேட்டவர் வழிப்போக்கம் சொன்னவன் வழிப்போக்கம் இல்லை, தலைவருடைய மகன். அவர் தான் சொன்னார் 12 தொகுதி எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக. அப்போது அவங்க 12 தொகுதி ஒரு கட்சி கேட்பதை தவிர்க்கிட்ட 25 கிடைச்சா கூட மதிமுக நாங்களாம் மகிழ்ச்சி அடைவோம். 25 தொகுதி கிடைச்சா ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா 25 இல்லைனா கூட ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஒரு தொகுதி கிடைச்சா கூட மகிழ்ச்சி அடைவோம். ஏன்னா அந்த கட்சி தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைக்காக இடையறாமல் போகிற இன்னைக்கு அந்த வலிமையில் மதிமுக இருக்கா?
இல்லை அது நாடாளுமன்றத்துக்கு ஒரு தொகுதினா 39 தொகுதி வருது. 39 தொகுதிகள் வாங்குற அளவுக்கான வலிமையில மதிமுக இருக்கா? வலிமை என்பதனை கடந்து ஒரு கட்சி அப்படி வந்தா நல்லா இருக்கும். ஒரு நேம் சேக்காக நம்ம சீட்டு கொடுக்க முடியாது. 2006 மதிமுகவுக்கு அந்த வலிமை இருந்தது. ஜெயலலிதா 35 சீட்டு கொடுத்தாங்க. 22க்கு 35 அதிகமா இருக்குன்னு வைகோவும் அந்த பக்கம் போனார். இப்போ அந்த வலிமை இருக்கா? 2011 அதே ஜெயலலிதாவே ஒற்றை இலக்கத்துக்கு தானே வந்தாங்க. 2006 35 கொடுத்தவங்க 2011 ஒற்றை இலக்கத்துக்கு வந்தனால தான் தேர்தலை புறக்கணிச்சிங்க. இன்னைக்கு அந்த வலிமை இருக்கா? 39 சீட் வாங்குறதுக்கான வலிமை? அரசியலை பொறுத்தவரையிலும் அறிவியலை பொறுத்து நிரூபிக்கப்பட்ட ஒன்று தான் எடுத்துக்கொள்ளப்படும். நிரூபிக்கப்படலை. இப்போ இருக்கிற வாக்கு என்பது குறைந்து இருக்கிறது என்பது தான் செய்தி. இதை இன்னும் பலகீனப்படுத்த வேணான்னு தான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ மல்லை சத்யாவை இப்போ நீங்கள் தூக்கி போடணும்னு நினைக்கிறீங்க. மல்லை சத்யாவை தூக்கி போட்டிங்கன்னா 2026 முதலமைச்சராக நீங்கள் வந்தீங்கன்னா நான் அது உண்மையிலே மகிழ்ச்சியோடு வரவேற்பேன். 26 நீங்கள் முதலமைச்சர் ஆகிடுவீங்களா? இல்லை 12 தொகுதி மேலே அதிகம் வாங்கிட்டு போகிறீங்களா? 6 தொகுதி மேலே நீங்கள் அதிகம் வாங்கிட்டு போகிறீங்களா? எதுவும் இல்லாத எதுக்கு இருக்கிறவங்க நீங்கள் இழக்க விரும்புகிறீங்க? மதிமுகவில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை பற்றி பேசும்போது உங்களை சபாபதி மோகனை, பாலவாக்கம் சோமு, இவங்களை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பீங்க. உங்களை வைகோ கிட்ட கூட்டி போய் அறிமுகப்படுத்தின மதுராந்தகம் ஆறுமுகம்ல தொடங்கி நீங்கள் சொன்ன எல்லோருமே கட்சியை விட்டு வெளியில் போனவங்க தான் வேறு வேறு காலகட்டத்தில். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்மளும் போயிருந்தா நமக்கும் ஒரு அரசியல் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு? ஏன்னா வாழ்வின் வசந்த காலங்களில் இந்த கட்சிக்காக இழந்திருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிங்கன்றதுனால இதை கேட்குறேன். நான் ஒரே ஒரு முறை மட்டும் சிந்தித்தேன். அது எப்போனா 2006 என் உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் 2006 தான். ஏன் அப்படின்னா தலைவர் இது மாதிரி அபாண்டமாக பொய் வழக்கு போட்டு சிறையில் வச்சாங்கள்ல பொடா சட்டத்தில். அப்போ அவங்க கூட போய் கூட்டணி போகும்போது மனசு சேர்த்துக்கலை. நாஞ்சில் சம்பத் தாம்பரம் பொதுக்கூட்டத்தில் அமைகிறது களம் ஆர்ப்பரிக்கிறது மதிமுகன்னு பேசுகிறாரு. நான் மேடையிலேருந்து உடனே வெளியே தலைவருக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன நடக்குது மதிமுக அப்படின்னு. இது சரி கிடையாது, தயவு செஞ்சு அந்த முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் செஞ்சி ராமச்சந்திரன் அதிமுகவுடைய முக்கியமான ஒரு அமைச்சரையோ முன்னாள் அமைச்சரையோ வேலூர்லேயோ ஆரணிலையோ சந்திக்கிறார். அந்த சந்திப்பு கிடைச்ச உடனே நான் கேட்குறேன், இது என்ன, இது தப்பாச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள் அப்போதைய சபாநாயகராக இருந்த அண்ணன் காளிமுத்து அவர்களையும் சந்திக்கிறார். அப்போது இப்போ அந்த திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் இருக்கிற செல்வராகவன் அவர்கிட்ட தான் பேசுனது, இது என்னங்க இது நல்லது இல்லை அப்படின்னா. அவர் என்ன பண்ணார், அவர் எப்பவுமே ஆளுங்களை போட்டு கொடுக்குறது தான் அவருக்கு வேலை. அவர் நேராக போய் கணேசமுத்தன்கிட்ட போய் சொல்லிட்டார். கணேசமுத்தன் இப்போ எங்கள் பொய்ச்சலாளர் சார், இப்போ எங்கள் பொய்ச்சலாளர் கூப்பிட்டார். இன்னும் நீங்கள் இப்படிலாம் பேசுங்களா? ஆமாம், எப்படி நீங்கள் போய் பார்க்கலாம், நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க. செஞ்சி ராமச்சந்திரன் போய் அங்கே முன்னாள் அமைச்சர் யாரோ பார்க்குறாருன்றாங்க, அமைச்சர் யாரோ பார்க்குறாருன்றாங்க. கணேசமுத்தியனம் போய் காளிமுத்தை சந்திக்கிறாருன்றீங்க சொல்கிறாங்க. இது நல்லது இல்லை, ஆரோக்கியமான போக்கு இல்லை, பேச்சாளர் இப்படி பேசுகிறாங்க, தயவு செஞ்சு அந்த ஒரு முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு கடைசி வரலும் எதிர்த்தேன். ஏன்னா நான் கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக செயல்படுறவன். எனக்கு எந்த லாப நோக்கமும் கிடையாது. எனக்கு திமுகவுக்கும் எனக்கும் இது பெரிய பரிச்சயமான ஒரு பரிச்சயம். ஆனால் கருத்தியல் ரீதியாக நிற்கின்ற காரணத்தினால் அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாதுன்னு கடுமையாக வலியுறுத்தியவன். அப்போது அதை மீறி அவங்க போகும்போது அந்த மனசு உடஞ்சிடுச்சு. இந்த கட்சியிலேருந்து விலகலாமான்னு கூட நினச்சேன் ஒரே நிமிடம். அப்போ நான் இல்லை, அப்போ நான் உண்மையில என்ன நினச்சேன். இப்போ என்ன நினைக்கிறீங்க? அப்போ உண்மையிலே அந்த முடிவை செயல்படுத்தி இருந்தால் இப்போ அரசியல் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ரெகுலேட் இருக்கா? அது அந்த காலத்தில் எடுத்து இருந்திருக்கணும், அந்த காலத்துக்கான நிலைப்பாடுகளாக தான் இருந்திருக்கும். இப்போவும் எனக்கு அந்த வருத்தங்கள் உண்டு. அந்த வருத்தம் இப்போ தலைவர் ஃபீல் பண்ணுறார். என் தலைவர் ஃபீல் பண்ணுறது எனக்கு உண்மையிலே மனசு கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி நம்ம சொன்னது அவர் ஏற்றிருக்கலாமே. சத்யா சொல்கிற அறிவுரை கேட்குற அளவுக்கு நம்ம இருக்கிறவங்க அவர் ஒரு வேளை நினச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கடந்து வந்துட்டோம். ஆனால் நிலைமைக்கு இன்றைக்கி பரிதாபக்குரிய நிலைமை போயிடுச்சு. இப்போ மீண்டும் அதான் சொல்லுவேன், தயவு செஞ்சு பாஜக கூட்டணியில் போயிடாதீங்க. பாஜக கூட்டணிக்கு போனீங்கன்னா இருக்கிற அந்த கடைசி நம்பிக்கையும் தகர்ந்து தவிடுபடியாக ஆகிடும். மல்லை சத்யா அடுத்து என்ன பண்ணுறது? மல்லை சத்யா எனக்கான களங்கள் இருக்கிறது. நான் மல்லை தமிழ் சங்கத்துடைய செயல்பாட்டாளர், உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவராக இருக்கிறேன். அரசியல் ரீதியாக திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் இருக்குது. கொள்கை தான் தலைவர் என்பதனை கடந்து சித்தாந்தம் தான். நீங்கள் கருத்தியலாக தலைவனான்னு கேட்டால் கருத்தியல் தான் முக்கியம். மல்லை சத்யா திமுக சேர வேண்டும் என்ற அளவுக்கு திமுகவுடைய பலகீனமான கட்சி அல்ல. மல்லை சத்யா தேவையும் திமுகவுக்கு இல்லை. ஆனால் அந்த தியலை நான் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு கட்சி வேணுன்றது இல்லை. நாங்கள் பாட்டுன்னு அந்த சுடர் தூக்கி பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். எங்கள் போராட்ட களத்துக்கு திராவிட இயக்கத்தில் திராவிடர் கழகமாகட்டும் அல்லது திமுகவாகட்டும்
அல்லது அண்ணன் கொளத்தூர் மணி ஆகட்டும் அல்லது ராமகிருஷ்ணன் ஆகட்டும் திராவிட இயக்க சித்தாந்தங்களுக்கு எதிராக எங்கே அழுத்தங்கள் ஏற்படுகிறதோ அந்த போர்க்காலத்தில் எங்களை அழைக்கணும்னு தேவை நாங்கள் போய் நின்று குரல் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கோம். 2 வாரத்துக்கு முன்னாடி மதிமுக பிரச்சனை பற்றி பேசின ஒரு வீடியோவுக்கு வந்து பாஜக கூட்டணிக்கு போகும் மதிமுக, திமுகவுக்கு போகும் மல்லை சத்யாவுக்கு 2 கொஸ்டின் மார்க் போட்டுருக்கோம். ஒரு கொஸ்டின் மார்க்கை வந்து நீங்கள் உடச்சிட்டீங்க, இன்னொரு கொஸ்டின் மார்க் எப்போ உடப்பீங்க வெயிட் பண்ணிருக்கோம். என்ன நடக்குன்னு பொறுத்து பார்க்கலாம். உங்கள் நினைவு கருத்து. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture.